கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். பாட்டி கொத்தமல்லிலாம் போட மாட்டாங்க, நான் போடுறேன். சரி, ஒரு ஃப்ளேவர் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு தான் பாருங்க காமிக்கிறேன். உங்களுக்கு இட்லி சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி இருக்குது பாருங்க. எல்லா காய்கறிங்க, என்னென்ன காய்கறி கையில் கிடைக்கும் அவ்வளோ காய்கறி 1 கிலோ மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் உப்பு போட்டு வேக வச்சுட்டு ஒரு ஜாரில், மிக்ஸி ஜாரில் நிறைய தேங்காய் சாப்பிட்டிங்கன்னா 1 மூடி தேங்காய் போடுங்க. இல்லை கூட போடனாலும் போட்டுக்கலாம். 1 மூடி தேங்காய், 2 நெல்லிக்காய் சைஸு புளி, 4 தக்காளி அரைச்சிருங்க. மிளகாய் 2 போட்டு வேக வச்சிடணும். மாங்காய் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மாங்காய் அதையும் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான தனியாத்தூள் 4 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு காமிச்சனில் தட்டாம்பயிறு என்னென்ன பயிர் கிடைக்கினாலும் போட்டுடலாம். கொண்டக்கடலை, மூக்கடலை, தொண்டைக்கடலை, காராமணி. இன்றைக்கி நான் காராமணி மூக்கடலை போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாம் கழிச்சு சூப்பராகிடுச்சு. காலையிலேயே இன்றைக்கி ஹெல்த்தியான மார்னிங் ஆகிடுது. ஸோ இப்போ இட்லி பார்க்கலாமா? நல்லா அவிச்சு வச்சுருக்கு சுட சுட புஷ் இட்லி பாருங்க. இட்லி இட்லி பாருங்க. காய் குழம்பு பாருங்க. அப்படி ஃபுல்லாக இந்த சாம்பார் இட்லி சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து திருநெல்வேலி எங்கள் ஆச்சி வச்ச குழம்பு இட்லி. சாப்பிட்டு பாருங்கள். ஹாப்பி மார்னிங்.